ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது வந்து பொங்கல் லீவ் முடிஞ்சு ஸ்கூல் ரீஓப்பன் ஆன பிறகு எடுத்த ஒரு ரொட்டீன் vlog தான். ஸோ மார்னிங் பிஸியான ரொட்டீன் தான் இது. ஸோ ஃபாஸ்ட்டாக சமையல் வேலை தான் செஞ்சிட்ருந்தேன். கஞ்சி காய்ச்சி வச்சுட்டேன். ரைஸும் அங்கே வெந்துட்டுருக்கு. கூடவே வந்து வெண்டைக்காய் பொரியலுக்கு வெண்டைக்காயும் வதக்கிட்டுருக்கேன். இந்த பக்கம் ஸ்நாக்ஸ்க்கு சோளமும் வெந்துக்கிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டாக ரசம் தாளித்து வச்சாச்சு. ஸோ இன்றைக்கி ரைஸ்க்கு ரசம் வெண்டைக்காய் பொரியல் தான். பொரியலும் ரெடி பண்ணிட்டேன். அடுத்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராகி சேமியா வேக வச்சு வச்சுருக்கேன். இது வந்து நாங்கள் இனிப்பாக தான் சாப்பிடுவோம். அதனால் வெல்லமும் தேங்காய் பூவும் சேர்த்து கலந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ அவன் என் பையனுக்கு லஞ்ச் பேக்கும் பேக் பண்ணியாச்சு. ஸ்நாக்ஸும் பேக் பண்ணியாச்சு. அதோடு அவர் ஸ்கூலுக்கும் கிளம்பியாச்சு. அவரை கொண்டு போய் பஸ் ஸ்டாப்பில் விட்டுட்டு அதோடையே அப்படியே நான் ஒரு 1/2 அன் ஹவர் வாக்கிங் போவேன். ஸோ இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு 15 டேஸாக நான் இந்த ரொட்டீன் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இது ரொம்பவே நல்லா ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்குது. ஸோ முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வரையில் தான் இந்த கோலம் ஷூட் பண்ணியிருக்கேன். சிம்பிளான கோலம் தான், பட் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இந்த கோலம் பிடிச்சிருக்கா அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டாக வந்து பெட் எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. ஸோ வாக்கிங் போயிட்டு வந்துட்டு அப்படியே உட்காரணுன்னு தான் தோணும். பட் உட்காராமல் நம்ம அடுத்தடுத்து வேலை பார்த்துட்டோம் அப்படின்னா கண்டினியூஸாக வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமேல் நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம். ஸோ வரவும் பெட் எடுத்து நீட் பண்ணி வச்சிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒர்க்காக போய் குளிச்சுட்டு வந்தாச்சு. ஸோ குளிச்சுட்டு வரவும் நமக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். மார்னிங்கே குளிச்சிட்டோம் அப்படிங்கையில நமக்கு அந்த டேவுமே நல்லா போகும். ஸோ குளிச்சுட்டு வந்துட்டேன். ஸோ என்னோடய மேக்கப் ப்ராடக்ட்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். எனக்கு ரொம்ப மேக்கப் போடுறதெல்லாம் செட் ஆகாது, பிடிக்கவும் பிடிக்காது. ஸோ ஒரு மாய்ஸ்சரைசர், நார்மல் பவுடர் தான் போடுவேன். ஸோ ஐலைனர் தான் எனக்கு பொட்டு வைப்பேன். கூடவே காஜலும் யூஸ் பண்ணுவேன். காஜலுமே ரெகுலராக யூஸ் பண்ண மாட்டேன், எப்போயாவது தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதான் என்னோடய சிம்பிளான டெய்லி லுக். ஸோ அதுக்கப்புறமேல்ட்டு நான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டேன். ஸோ வேக வச்சுருந்த ராகி சேமியாவில் வெல்லமும் தேங்காய் துருவலையும் சேர்த்து என்னோடய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஒர்க்காக வீடு கூட்டியாச்சு. ஸோ எங்கேருந்து தான் இவ்வளோ தூசி வருது அப்படின்னு தெரியல. டெய்லி கூட்டினாலுமே இவ்வளோ தூசி வருது. இந்த சீசனாக அது என்னன்னு தெரியல, இல்லை எங்கள் வீடு அப்படி இருக்கா அப்படின்னு தெரியல. எப்பயுமே இவ்வளோ தூசி வருது, உங்களுக்கும் அப்படி தான் இருக்கா அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அதை முடிக்கவும் நெக்ஸ்ட்டு ஒர்க்காக அடுப்பு திண்டு துடைக்க வந்துட்டேன். ஸோ இது மோஸ்ட்லி டெய்லி செஞ்சிடுறதுனால ரொம்ப பெருசாக அதுக்கு எஃபர்ட் போடணுன்னு அவசியம் இல்லை. ஸோ பர்னர்லாம் எடுத்துகிட்டு ஈர துணியை வச்சு ஒரு வாட்டி வைப் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் காஞ்ச துணியை வச்சு ஒரு வாட்டி வைப் பண்ணி விடுவேன். அதோட க்ளீனிங் ஒர்க்கும் சீக்கிரம் முடிஞ்சிடும். ஸோ டெய்லி ஒரு 5 மினிட்ஸ் இதுக்குன்னு ஒதுக்கி இதை க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னாலே கிச்சன் எப்போயுமே க்ளீனாக தான் இருக்கும். டீப் க்ளீனிங் அப்படிங்கிறதுக்கு அவசியம் இருக்காது. இந்த மாதிரி நம்ம டெய்லி க்ளீனிங் வந்து ஈஸியாக வச்சுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம கவுண்டர் டாப் மேலே ரொம்ப பொருட்கள்லாம் வைக்காமல் இருக்கிறது. ஸோ டெக்கரேஷனுக்காக அப்படின்னு சொல்லி நிறைய பொருட்களை கவுண்டர் டாப் மேலே வச்சுருந்தோம் அப்படின்னா அது நமக்கு இடத்தையும் ரொம்ப கிளம்ஸி ஆக்கிரும். ஸோ நான் சைடில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன், அங்கிட்ட ஒரு பேஸ்கெட் வச்சுருக்கேன். ஸோ இது மட்டும்தான் என்னோடய கவுண்டர் டாப்பில் இருக்கும். அதனால் என்னால் ஈஸியாக டெய்லி அதை க்ளீன் பண்ணிட முடியுது. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா துணி துவைச்சாச்சு. துணி வந்து நான் வாஷிங் மிஷின் என்கிட்ட இல்லை. ஸோ கையில் தான் துவைப்பேன். 2 days ஒன்ஸ் துவைப்பேன். ஸோ மாடியில் கொண்டு போய் காய போடுறது கொஞ்சம் லேசியாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டாண்டை வச்சு இங்கேயே காய போட்டுருவேன். இங்கேயே வெயில் வரும் அப்படிங்கிறனால துணி எல்லாமே சீக்கிரம் காஞ்சிரும். எனக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. ரொம்ப அக்சசபிளாக இருக்கிறனால நான் இதே ஃபாலோ பண்ணிக்கிறேன்.
ஸோ ஒரு வழியாக நம்மளோட ஹவுஸ் ஹோல்ட் சோர்ஸ் எல்லாமே முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ரிலாக்ஸாக உட்கார்றது தான். ஸோ எனக்குன்னு ஒரு டீ போட்டுட்டு ரிலாக்ஸாக உட்காந்து டீயை மெதுவாக குடிச்சிட்டு இருந்தேன். ஸோ இதுதான் எனக்கான டைம். அது முடிக்கவும் நெக்ஸ்ட்டு கொஞ்சம் நேரம் டெய்லரிங் ஒர்க் பார்க்கலாம் அப்படின்னு வந்திருக்கேன். ஸோ நான் இது என்னோட ஒரு ட்ரெஸ்ஸு. பட் ஆனால் இதில் கப் வச்சுருந்தாங்க. பட் எனக்கு அந்த கப் வச்சுருக்கிறது பிடிக்கல. அதனால சரி அதை ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிச்சஸ் ரிமூவ் பண்ணுறதுக்காக இன்றைக்கி இந்த ஒர்க்கு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை முடிக்கவும் நெக்ஸ்ட்டாக என்ன செஞ்சேன் அப்படின்னா, இந்த ஒரு ட்ராயிங்கு இந்த ஆர்ட் நல்லாயிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் பெயிண்டிங்கில் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன். எனக்கு இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதை கண்டிப்பாக ஒரு குர்த்தியில் பெயிண்ட் பண்ணணும், ஃபேப்ரிக் பெயிண்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஸோ ட்ரையலாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் பேப்பரில் பெயிண்ட் பண்ணுறேன். இந்த பெயிண்டிங் நல்லாயிருக்கா அப்படின்னு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு ரொம்ப ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஸோ இதோட இந்த விலாகையும் நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த விலாக் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.